ஆரம்பிக்கலாமா? பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் ஆக போதுன்னு எல்லாரும் காத்திருப்பீங்க. இந்த வீடியோவில் தெரியாத பிக் பாஸ் சீசன் 8 அப்டேட்ஸ் கொடுக்க போகிறோம். ஒரு சில கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டும் இப்போ பேச்சுவாக்க போகிற இல்லை கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டும் நம்மக்கிட்டே இருக்குது. இந்த சீசனை ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து கரெக்டாக அக்டோபர் 6 மாலை 6 மணிக்கு, அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 4:30 பிபி முன்னோட்டம்னு சொல்லி பழைய கண்டஸ்டன்ட் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு, அதாவது பிக் பாஸ் சீசன் 1லேருந்து பிக் பாஸ் சீசன் 7 வரைக்கும் இருக்கவங்க எல்லா கண்டஸ்டன்ட்டையும் பேச வச்சு டிஆர்பி ஏற்ற போகிறாங்களாம். இதுக்கு யாரெல்லாம் வராங்கன்னு தெரியுமா? நம்ம கூல் சுரேஷ் அண்ணன், ஆர்த்தி அக்கா, சுரேஷ் தாத்தா, விஷ்ணு, தாமரக்கா, வனிதா அக்கா, ஜோலி, இசைவாணி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 12 பேர் வராங்களாம். யூடியூப் கண்டஸ்டன்ட்டும் சில பேர் வராங்கன்னா பேச்சுவாக்கில் அடிபடுது. இந்த பிக் பாஸ் சீசன் 8 ஷோ வந்து நம்ம விஜய் சேதுபதியான சிறப்பாக தொகுத்து வழங்குவார் நம்பிக்கையோட ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் ஆன ஒரு சில கண்டஸ்டன்ட் லிஸ்ட், டவுட்டாக இருக்கிற கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டும் பேச்சுவாக்க போகிற இல்லை கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டும் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் ஆன கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு அவங்க யாருன்னா, விஜய் டிவி முன்னாள் ஆங்கரான ஜாக்லின் அவர்கள். அடுத்து கன்ஃபார்ம் ஆன கண்டஸ்டன்ட் யாருன்னா சுசித்ரா. இல்லை அவங்கள வீட்டுக்காரன்னு சொல்ல வந்தேன். இவர் பேர் தான் கார்த்தி. இவர் பயங்கரமான கான்ட்ரவர்ஷியெல்லாம் சிக்கி இருக்காரு. நம்ம சுசித்ராக்கா அவர் வாயை கிளறி சில உண்மைகளை சொல்லி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக கார்த்திக்கு விஜய் சேதுபதியே பிடிக்காதான் அப்படின்னு நான் சொல்ல, சுசித்ராவே சொல்லியிருக்காங்க. பாருங்க, இவர் இங்கிலீஷ் யாருக்கே இங்கிலீஷ் சொல்லி தருவார் போல. இவர் வாயை திறந்தாலே ஃபுல்லாக இங்கிலீஷாக தான் பேசுவார். இவர் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தாருன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் விஷால். விஷால் நடிகர் விஷால் இல்லைங்க, பாக்கியலட்சுமி, குக் வித் கோமல்லாம் பார்த்துருப்பீங்க. இவர் தான் விஜய் விஷால். இவர் நல்லா பண்ணுவாரா இல்லை லாஸ்ட் சீசன்ல இவரே மாதிரியே இருப்பாரு ஒருத்தவர். டைட்டில் வின்னர் சொல்லுவாரு சரவண விக்ரம், அவரை மாதிரியா இல்லன்னு தெரியல. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னா இவங்க இன்ஸ்டாகிராம்ல சிவானிக்கு டஃப் கொடுக்குறவங்க. அவங்க பேர் கூட டீல ஸ்டார்ட் ஆகும். யாருன்னு கண்டுபிடிங்க? அவங்க தான் இந்த கிரேட் தக்ஷண குப்தா. அவங்களும் இந்த சீசனில் போகிறாங்க. அவங்க சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு வில்லி ரோல், குக் வித் கோமாளியில் ஒரு சாமிங் கேலா, இன்ஸ்டாவில் ஒரு பயங்கரமாக வருவாங்க. விஜய் டிவிக்கே தெரிஞ்சிருக்கு போல் யார் வந்து அது மாதிரி சண்டை போடுவாங்க டிஆர்பி ஏற்றலான்னு சொல்லிட்டு. அடுத்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் யாருன்னா மகாராஜா படத்தில் பொண்ணு கேரக்டராக வருவாங்க. இவங்க பேர் தான் சஞ்சனா நமிதாசனா. இவங்களுக்கு 18 வயசு ஆகியிருக்குமான்னு தெரியல, ஏன்னா குழந்தை மூஞ்சி மாதிரியே இருக்குது. இவங்க தான் பிக் பாஸ் வீட்லேயே எல்லாம் சின்ன பொண்ணாக இருப்பாங்க போல். இவங்களுக்கு அடுத்தபடி யார் போகிறாங்க பார்த்தீங்கன்னா, செல்லம்மா சீரியலில் ஹீரோயின் மற்றும் குக் வித் கோமாளி சீசன் 5 ஒன் ஆஃப் த கோமாளியான அன்ஷிதா அவர்கள் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. குக் வித் கோமாளிலே இவங்க ஒரு சவுண்டு சுராஜா. அப்போ சொல்லவா வேணும், ஃபேஸை பார்த்தாலே நல்லா டெரராக தெரியுற ஆங்கர் தான் இவங்க. இப்போ பார்த்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே கன்ஃபார்மாக போகிறாங்கன்னு நான் உறுதியானு சொல்கிறேன். இனிமேல் சொல்ல போகிற கண்டஸ்டன்ட் எல்லாம் சும்மா இப்போ பேச்சுவாக்க போகிற இல்லை கண்டஸ்டன்ட்டும் 100% கன்ஃபார்ம் ஆகலை கண்டஸ்டன்ட்டும் சொல்ல போகிறோம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஜோயா. இவங்க குக்கு வித் கோமாளியில் பார்த்துருப்பீங்க. இப்போ வேறு குக்கு வித் கோமாளி முடிய போகுது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிக் பாஸ் வீட்டில் வந்திருப்பாங்கன்னு, அடுத்து ஏதாவது படம் பண்ணலான்னு ஒரு ஃப்ரேம்காக பிக் பாஸ் வீட்டில் வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் வர போகிறாங்கன்னா ஜோயாவோட பாய் ஃப்ரெண்டான டிடிஎஃப் வாசன் அவர்கள். இவரெல்லாம் ஃபோன்லேயே பார்த்து இப்போ டிவியில் வந்திருக்காருன்னா போல, இல்லை இவர் அடுத்த படம் நடிக்கிறதுனால ஒரு ஃப்ரேம்காக வந்திருக்காருன்னா தெரியல போல. டிடிஎஃப் வாசனும் வந்திருக்காருன்னா கன்ஃபார்ம் இல்லை, வந்தால் வரலாம். அடுத்து யார் வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா, அதே செல்லம்மா சீரியலில் ஹீரோவாக வரவர், இவர் பேர் தான் ஆரணம். அடுத்து யார் வர போகிறாங்கன்னா குக்கு வித் கோமாளியில் இவங்களை பார்த்துருப்பீங்க. இவங்க பேர் தான் சுனிதா. இப்போ குக்கு வித் கோமாளி வேற முடிய போகுது. அதனால் எதுவும் ஷோ சீரியல் எதுவும் இல்லாத காரணத்தினால ஒரு அமௌண்ட் பார்க்கலான்னு இவங்க வந்திருக்கலாம். டவுட்ஃபுல்லாக தோணுது. இப்போ சொன்னவங்க லிஸ்ட் எல்லாம் டவுட்ஃபுல்லாக இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் தான். இனிமேல் யாரும் புதுசாக வராங்கன்னா நம்ம திருப்பியும் ஒரு வீடியோ போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.